பிக் பேஷ் லீக் 2024-25 சிக்ஸ்த் மேட்ச் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் கிடையாது நடக்க போது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ரெண்டு டீம்ஸுமே முதல் வெற்றிக்காக விளையாடுறாங்க. மெல்பர்ன் ஸ்டார்ஸ் 2 போட்டியில் விளையாண்டு 2லுமே தோற்றுருக்காங்க. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் முதல் போட்டியில் தோத்தாங்க. ஒரு ஓவரில் கேமே சேஞ்ச் ஆச்சு. அது அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பக்கம் முடியலை. அண்ட் 2 பக்கமுமே ஸ்டார்ஸ் சில பேர் வர்றாங்க. அவங்கள பற்றி பேசுவோம். MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. XL11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. குறைவான இன்வெஸ்ட்மெண்ட் மற்ற ஆப்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது TDS GST கிடையாது. அந்த வகையிலையும் பெஸ்ட் XL11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. அடிலைட் ஓவல் அடிலைடில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. டிசம்பர் 20 1:45 PM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 6:45 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 75 போட்டியில் 40 பேட் ஃபர்ஸ்ட்டு 32 சேசிங்க. இங்கே பேட் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரபிள். அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் கண்டிப்பாக பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் ஸ்டார்ஸ் 2 போட்டிலையும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி தோற்றுறதுனால அவங்க சேஸ் பண்ணலாம். இங்கே பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறதோட சேஸ் பண்ணலாம் முதல் போட்டி அப்படிங்கிறதுனால. பட் ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண வாய்ப்பு அதிகமாக நான் பார்க்குறேன். 166 பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் பேட்டிங் ட்ராக் அப்படின்னு தான் சொல்லணும். 75 போட்டிக்கு அப்புறமும் 166 இருக்குது. அந்த வகையில் பெஸ்ட்டு. அண்ட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜாக 6 விக்கெட் விழுந்திருக்கு. சேஸ் பண்ணும்போது ஆவரேஜாக 5 விக்கெட் விழுந்திருக்கு. சிட்னி தண்டை 232க்கு 5 அப்படிங்கிற ஹை ஸ்கோர் அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 92க்கு 10 அப்படிங்கிற மாதிரி போன சீசனில் ஒரு ஸ்கோர் இருந்தது. 150க்கு பிலோவாக 17 டைம்ஸு அண்ட் 150 to 170 இந்த ரேஞ்சில் நிறைய ஸ்கோர்ஸ் வந்திருக்க பார்க்குறோம். அண்ட் 190 எபோவாக சில ஸ்கோர்ஸும் வந்திருக்கு. போன சீசனில் நிறைய ஸ்கோர் வந்ததையும் நம்ம பார்த்தோம். அந்த 200+ அப்படிங்கிறதுல நிறைய டச் ஆச்சு. ஸோ இந்த சீசனோட ஸ்டார்ட்லேயே நல்ல ஸ்கோர் வருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் அடிலைடை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டெம்ப்ளேட் இருக்குது. ஓப்பனர்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாட முடியும். இனிஷியல் ஸ்விங் ஓகேவாக இருக்கும். அடிலைட் பவுலர்ஸ் அந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க இனிஷியலாக. பட் அடிலைட் பேட்டர்ஸ் பயங்கரமாக ஓப்பனிங்கில் இருந்திருக்காங்க. குறிப்பாக மாத்தி ஷாட் மாதிரி பிளேயர் இந்த டைமென்ஷனை யூஸ் பண்ணிப்பாங்க. கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கும்போது ஓவல் ஷேப்பு, ஸ்ட்ரைட் பவுண்டரி ரொம்பவே பெருசாக இருக்கும், சைட் பவுண்டரிஸ் சின்னதாக இருக்கும், புல் ஷாட் நிறைய ஸ்கோர் பண்ணி கொடுக்கும். பட் அதே நேரத்தில் ஸ்ட்ரைட்டாக ஆடும்போது பவர் பிளேயில் நிறைய ஸ்கோர்ஸ் கிடைக்கும். அவ்வளோ ஈஸியாக ஃபீல்ட் செட் பண்ண முடியாது. கவு கார்னர்ஸில் போகும்போது 2-3 ரன்ஸ் அப்படிங்கிறது நிறைய டைம் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அண்ட் அதே நேரத்தில் நிறைய பவுலர்ஸ் ட்ரை பண்ணுற ஒரு விஷயம், புல் ஷாட் கொடுக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக ஆட வைக்கணும், ஸ்ட்ரைட் ஃபீல்டை செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆஃப்டர் பவர் பிளே செட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பார்க்கணும். அண்ட் எண்ட் ஓவர் பால் ஓல்ட் ஆகும்போது அவ்வளோ ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியாது இங்கே இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த இடத்துல நிறைய நேரங்கள் எண்ட் ஓவரில் நிறைய LBWஸும் நிறைய போல்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா பேஸ் மூலமாக ஏற்படுத்த முடியும். அதையுமே இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக அடிக்கும்போது நிறைய லாங் அண்ட் லாங் ஆஃப் கேட்சஸும் ஓவல் ஷேப்னால் கிடைக்கும். இதெல்லாமே அடிலைட் ஓவரில் இது வரைக்கும் நடந்த ஒரு விஷயம். அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் யோசித்து டீம் செட் பண்ண பாருங்கள். அதை பேஸ் பண்ணி பேட்டர்ஸ் பவுலர்ஸ் யாரை எடுக்கலாம் அப்படின்னு யோசிங்க. ஓவலை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்டில் ஓப்பனர்ஸ் நல்லா பண்ண முடியும் அண்ட் எண்டோர் பவுலர்ஸ் நல்லா பண்ண முடியும். இதையுமே நீங்கள் மைண்ட் பண்ணிக்கோங்க. ரீசன்ட் ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது 9 மேட்சஸ், லாஸ்ட் 10 மேட்சஸில் ஒரு நோ ரிசல்ட், அதை விட்டுருவோம். 9 மேட்சஸ் இதில் 200+ 4 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ சிட்னி தண்டை, அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ், ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ். இதில் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் அடித்த 229க்கு 4 அப்படிங்கிற ஸ்கோரை அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் அடித்து ஜெயிச்சிருக்காங்க. அதை பார்க்குறோம். அண்ட் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 202க்கு 4ங்கிறது ரெனகேட்ஸ் அடிக்க முடியாமல் போயிருக்கு. சிட்னி தண்டை 200க்குன்னு வரும்போது அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 205 அடித்து ஜெயிச்சிருக்காங்க. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 205 அடிக்கும்போது 211 அடித்து ஜெயிச்சிருக்காங்க. இதில் சேஸ் பண்ண டீம்ஸ் எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓரளவு பார்க்கும்போது ரீசெண்டாக சேஸ் பண்ண டீம்ஸ் நிறைய ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பாருங்கள், ரன்ஸுன்னு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு 3 டைம்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கும்போது ரீசன்ட் மேட்சஸ்ஸு சேஸ் பண்ண டீம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. இதுவுமே அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு மைண்டில் இருந்தால் ஸ்ட்ரைக்கர்ஸ் சேஸ் பண்ண விரும்பலாம். முதல் போட்டி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ராக்கில் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும்போது சேஸ் பண்ணுறது ஒரு அட்வான்டேஜாக நான் ஃபீல் பண்ணுறேன். அதே நேரத்தில் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் பிளைண்டாக சேஸ் பண்ண தான் விரும்புவாங்க. ஏன்னா 2 போட்டியில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி அடி வாங்கிட்டாங்க அப்படின்றதுனால இதெல்லாம் யோசிக்காமல் அவங்க சேஸ் பண்ண தான் விரும்புவாங்க. அண்ட் 2 டீம்லேயும் யோசிக்கும்போது ஸ்டார்ஸா ஸ்ட்ரைக்கர்ஸா அப்படின்னு பார்க்கும்போது பேட்டிங் டெப்த்தில் ஸ்டார்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டீமை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதையும் பேசுவோம். மெல்பர்ன் ஸ்டார்ஸ்
பென் டேக்கெட் உள்ளே வராரு. இது பெரிய பாசிட்டிவாக மெல்பர்ன் ஸ்டார்ஸுக்கு நான் பார்க்குறேன். நான் டாப் ஆர்டரில் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியும். மேக்ஸி கேம் சேஞ்சர், ஸோ அவருமே இன்னும் வராரு. பீட்டர் சிட்டியில் மறுபடியும் எடுத்துகிட்டு வராங்க. அடிலேயில் விளையாடும் போது பீட்டர் சிட்டியில் இல்லாமையா கண்டிப்பாக அவர் வந்தால் பயங்கர சக்ஸஸை கொடுக்க முடியும். அடிலேடுக்காக நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. ஸ்டார்ஸுக்காக அந்த சக்ஸஸை கொடுக்க முடியுமா பார்க்கணும். ப்ராடிக் காட்சை வெளியில் தள்ளிட்டு தான் ஒரு உள்ளே வர முடியும். ஸோ அப்படி ஒரு விஷயம் காட்சுக்கு அவ்வளோ வாய்ப்பு கொடுக்கல. அண்டு போன போட்டியில் இருந்துமே ஓவர்ஸ் அதிகமாக போடலை. ஸ்டோயினிஸ் அதிகமான ஓவர் எடுத்துக்கிட்டாரு. காட்சுக்கான ஓவர் கிடைக்கல. ஸோ அந்த பேஸ்லையும் யோசிச்சாலும் காட்சி வெளியில் தள்ளிடுவாங்கன்னு தான் தோணுது. ஜனாத்தன் மெர்லோ பாசிபிளாக பெஞ்சிலே தொடருவார். தாமஸ் ரோஜர்ஸ் ஓப்பன் பண்ணுவார் வித் பென் டெக்கெட்டு. ரெண்டு பேருமே நல்ல பிளேயர்ஸு. ராஜர்ஸ் மேலே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. 2 போட்டியில் ஃபெயிலியர் ஆகிருக்காரு. ஹார்பர் போன போட்டியில் டீசெண்டான ஸ்டார்ட் கொடுத்தாரு. இவரோட கன்வர்ஷன் பெருசாக இல்லை, அதுதான் மைனஸு. ஓரளவுக்கு ஸ்டார்ட் கொடுக்க முடியும். நிறைய ஷார்ட் மேக்கிங் வச்சுருக்காரு. நிறைய பிஹைண்ட் த விக்கெட் ஆடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். பட் இங்கே அவ்வளோ பிஹைண்ட் த விக்கெட் ஆட முடியுமா அப்படின்னா அது ஓகே தான் சொல்லணும். ஏன்னா அந்த டைமென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக ஆடுறவங்களோட பிஹைண்ட் த விக்கெட் ஆடுறவங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. பார்க்கலாம் இந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் விளையாட முடியுமான்ட்டு. மேக்ஸியை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை. எல்லா டைப் ஆஃப் ஷாட்ஸும் வச்சுருப்பார். ரிவர்ஸ் ஸ்வீப்பு இங்கே கொஞ்சம் ஒர்க் ஆகலாம். மேலே போடும்போது ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுவார். ஸோ அந்த இடத்துல மேலே போடுற பவுலர்ஸுக்கு ஒரு கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஒரு விஷயமாக தான் இருக்கும். குறிப்பாக ஸ்ட்ரைக்கர்ஸ் நிறைய ஸ்பின்னர்ஸை பேஸ் பண்ணி போன போட்டியில் போனாங்க. ஸோ அதே மாதிரி தொடர்ந்தால் மேக்ஸி கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கூட கொடுக்கலாம். ஸ்டோயினிஸை பொறுத்த வரைக்கும் போன போட்டியில் பவுலிங் பேட்டிங் ரெண்டுலேயுமே பண்ணார். கொஞ்சம் பேட்டிங்கில் பெட்டராக வரலாம். ஸ்டார்ஸுக்கு அசைக்க முடியாத ஒரு பேட்டராக இருந்தார். டாப் ஆர்டர்லேருந்து கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறார். அந்த மாதிரி ஒரு பிளேயர். அதே நேரத்தில் எப்பயுமே நம்பி ஸ்டோயினிஸை கேப்டனாக போட்டு போகலாம் ஃபேண்டசிக்கு அப்படிலாம் இருந்த பிளேயர் இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிருக்கார். கொஞ்சம் ரொம்பவே பேட்டிங் பேஸில் டவுன் ஆகிருக்கார். பவுலிங் பேஸில் ஓகேன்னு வரதுனால கொஞ்சம் கன்சிடரபுளாக அவரை கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்கிறோம். ஹில்டன் கார்ட்ரைட்டு போன சீசனில் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர். இந்த சீசனில் இது வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணலை. அண்ட் ஓவரால் டீசன்ட் பிளேயர், அதில் டவுட்டே கிடையாது. பியூ வெப்ஸ்டர் இவர் விளையாடுற ஃபார்முக்கு இந்த இடம் அவருக்கு ரொம்பவே கீழேன்னு தான் சொல்லணும். ஒரு ஃபினிஷராக பார்க்குறாங்க. நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி. ரீசெண்டாக டொமஸ்டிக்கில் செம்ம டச்சில் இருக்கார். பார்க்கலாம். 2 போட்டியில் பெருசாக இல்லை. லேட்டாக வரும்போது பெருசாக பண்ண முடியாது. முதல் போட்டியில் பவுலிங்கும் கொடுக்கல. போன போட்டியில் பவுலிங் கொடுத்தாங்க. டாம் கரன் முதல் போட்டியில் வேறு லெவல் பண்ணார். போன போட்டியில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. மெக்கன்சி டீசன்ட் பிளேயர். அனார்த்தராக்ஸு ஓரளவுக்கு நல்ல பவுலிங் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே வராரு. போன சீசனில் அப்பப்போ அப்படின்ற மாதிரி இருந்த இடத்துல இந்த சீசனில் ஒரு ப்ரைம் பவுலர் அப்படிங்கிற மாதிரி மெல்பர்ன் ஸ்டார்ஸுக்கு இருக்கார். பவுலிங் பேஸில் ஸ்பின் பேஸில். அண்ட் ஆடம் மில்னே பீட்டர் சிட்டில் எக்ஸ்ட்ரா பீஸ் வேல்யூ கொடுக்குறவங்க 2 பேருமே அந்த ஒரு விஷயத்தை பண்ணாங்க. அதில் பீட்டர் சிட்டில் பொறுத்த வரைக்கும் அடிலைடில் இருந்திருக்கனால ரொம்பவே பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்க முடியும். அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸு டார்ச்சி சாட்டு, லியாம் ஹாஸ்கட்டு, லியாம் ஸ்காட் 3 பேர்த்தையும் பெஞ்சில் தொடர வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் ஒல்லி போப்பை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆலன் இன்ஜுரி ஆனார். ஸோ அந்த பேஸில் ஒரு ஓவர்சீஸை இன்க்ளூட் பண்ண முடியும். ஒல்லி போப்பை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஷார்ட்டு, வெதரால்டு, லின்னு இங்கே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. லின்னை பொறுத்த வரைக்கும் இந்த சைட் பவுண்ட்ரி சின்னதாக இருந்தால் வேறு லெவல் பண்ணுவார். பட் முன்னேருந்து லின் இப்போ இல்லவே இல்லை. ஒன்ஸு லின் அடிக்க ஆரம்பித்தா எதனை பால் வெளியில் போய் தேடுறதுங்கிற மாதிரி இருந்திருக்கு. 6 ஹிட்டிங்கில் அந்தளவுக்கு டாப்பில் இருந்திருக்காரு. பட் கடந்த 4-5 சீசனில் அவர் இருக்காராங்கிறதே தெரியல. ஒரு சில சீசனில் இன்ஜுரி கன்சர்னில் விலகினார். ரீசெண்டாக T10லலாம் விளையாண்டுட்டு இருக்கார். இருந்தால் கூட பெருசாலாம் லின்னை பார்க்க முடியல. அதை நம்ம பார்க்கலாம். இந்த சீசனில் ஓரளவுக்கு சைன் பண்ண முடியுமா, பண்ணுவாரா பார்க்கலாம். அண்டு ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் ஹிட்டிங் அண்ட் இங்கே பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கார். பவுலிங் பேஸில் சில ஓவர்ஸ் வீச வாய்ப்பு இருக்குது. வெதரால்டு செம ஃபார்மில் இருக்கார். செம்ம டச்சில் டொமஸ்டிக்கில் இருக்கார். அதை போன போட்டியிலே பார்த்தோம். அது தொடருங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். அண்டு இங்கே பயங்கரமாக விளையாண்டுருக்கார். இவர் ஸ்கொயரில் பயங்கரமாக ஆடக்கூடிய பிள்ளைய இங்கே ஸ்கொயர் பவுண்ட்ரிஸ்லாம் சின்னது அப்படின்ற வகையில் பெஸ்ட்டாக பார்க்கலாம். ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த ஸ்கொயர் பவுண்ட்ரிஸ் சின்னது பெருசு அப்படிங்கிற மாதிரி இடத்துல இருக்கிற போது ஜாக் வெதரால் லாங்கர் பவுண்ட்ரி சைடு தான் அடிக்க போய் மாட்டிக்கலாம். அது ஒன்று தான் நான் மைனஸாக பார்க்குறேன். அண்ட் அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய நேரம் புல் ஷாட்டுக்கு போட மாட்டாங்க நம்ம நினைக்கும்போது எப்போ பார்த்தாலும் புல் ஷாட்டுக்கே போடுறாங்க. இது என்ன பிரதர் நீங்கள் சொன்னது மாறி இருக்கு அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். அங்கே ஒரு விஷயத்தான் பார்க்கணும். பவுண்ட்ரி டைமென்ஷன் ஒரு சைடு சின்னது பெருசுங்கும்போது இந்த லாங்கர் பவுண்ட்ரி சைடு ரைட் ஹேண்டர் பிடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ கொஞ்சம் பாலை ஷார்ட்டாக போட்டு கேட்ச் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்த பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. பட் பிக்சர்ஸ் எல்லாம் ஏழியாக நம்ம பார்க்குறது இல்லை. பிச்சு கூட ஓரளவுக்கு இமேஜ் வைஸ் பார்த்துறோம். அந்த டைமென்ஷன்ஸ் நமக்கு கிளாரிட்டி கிடச்சதுன்னா இன்னும் கூட பெட்டராக நம்ம டீமை கூட க்ரியேட் பண்ண முடியும். பார்க்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதான்ட்டு.
ஒன்லி பர்பஸ் டீசென்ட் ஹிட்டிங் எபிலிட்டி ஓகேன்னு சொல்லலாம். இந்த ஃபார்மட்டுக்கு நிறைய பார்க்கல. ஒன் டே கிரிக்கெட்டு, டெஸ்ட் கிரிக்கெட்டு இந்த மாதிரி இடத்துல நம்ம பார்க்குறோம். ஒன் டே கிரிக்கெட் கூட டொமஸ்டிக்கில் நிறைய பார்க்குறது தான். ஆனால் டீசெண்டான பிளேயர், அதில் டவுட் இல்லை. அலெக்ஸ் ரோஸு பாசிபிளாக விக்கெட் கீப்பிங் பார்க்கும்போது ஒன்லி பர்பஸ் தான் பண்ணுவார். ரோஸை போன போட்டியில் யோசித்தோம் நெல்சன் வெளியில் இருப்பாருன்ட்டு. இந்த போட்டியில் நெல்சன் வெளியில் வச்சுட்டு ஒன்லி பர்பஸ் உள்ள வரதுனால அவரை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ பாசிபிளாக ஒன்லி பர்பஸ் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். ஜேமி ஓவர்டன், பேஸ்லி இவங்கெல்லாம் ஹிட்டிங் பேஸில் இருக்கிற சூப்பர் ஆல்ரவுண்டர்ஸு. ஆனால் பேஸ்லியோட பவுலிங்கை ரீசெண்டாக பார்க்கறது இல்லை. பவுலிங் பேஸில் டொமஸ்டிக்கில் டீசெண்டாக வீசுகிறாரு. பட் போன சீசன்லேருந்து அவரோட ஓவர்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஒரு நல்ல பவுலிங் கொடுத்து பார்த்துருக்கோம். விக்கெட் டேக்கிங்கில் பெஸ்ட்டாகவும் பார்த்துருக்கோம். ரீசெண்டாக அவ்வளோ பவுலிங் கொடுக்கறதில்ல. டக்கெட்டோட பவுலிங் இந்த போட்டியில் உள்ளே இன்க்ளூட் பண்ணுறாங்க. பிரெண்டன் டக்கெட்டு டீசென்ட் பவுலிங், ஓரளவுக்கு பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. பாய்ஸு, லாய்டு போப்பு, தார்ன்டன் இவங்க 3 பேரும் டீசென்ட் பவுலிங். குறிப்பாக தார்ன்டன் விக்கெட் டேக்கிங் போல் அடிலேட்டில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலராக இருந்திருக்காரு. அண்ட் லாய்டு போப்பு போன போட்டியில் இனிஷியலாக சூப்பராக பவுல் பண்ணார். ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணதும் இவர் தான். ஒரே ஓவரில் எல்லா பாலும் பவுண்டரிஸ் கொடுத்து கேமை முடிச்சு விட்டார். அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு தோல்வி அமைஞ்சுது. அதுக்கும் காரணம் இவர் தான். பட் ஒரு பாயிண்டில் லாய்டு போப்பை விட்டுட்டு டார்ச்சி சாட்டை யோசிக்கலாம், இல்லை ஹேஸ்கட் இல்லை லியாம் ஸ்காட்டை கொஞ்சம் யோசிக்கலாம். லெஃப்ட் ஆர்ம் பேஸர் ஹேஸ்கட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பேஸர் ஆங்கிள் யோசிக்கலாம். ஏன்னா தேவைப்பட்ட பவுலிங் பேஸில் ஷார்ட் இருக்கார் ஸ்பின் பேஸுக்கு வீசுறதுக்கு. லியாம் ஸ்காட் இருந்தால் பேட்டிங் பேஸில் பேக் ஹெண்டில் ஒரு சப்போர்ட் கொடுக்க முடியும். அந்த ஆங்கிள் யோசிக்கலாம். டார்ச்சி சாட்டை வந்து பெஸ்ட்டுன்னே சொல்லிடலாம். பட் டார்ச்சி சாட்டை எங்கே இன்க்ளூட் பண்ணுறது அந்த இடம் தான் ஒரு கேள்வியாக இருக்குது. டாப் ஆர்டரில் விளையாடக்கூடிய பிளேயர் டார்ச்சி சாட்டை நம்பர் 4 இல்லை ஃபினிஷிங் ரோலில் யோசிச்சா கூட ரொம்ப லேட்டாக அனுப்ப முடியாது. ஸோ அதனால் அது லியாம் ஸ்காட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஓவர் லாய்டு போப்பு. பட் லாய்டு போப்பு ஒரு போட்டியில் செய்த தவறுக்காக தொடர்ந்துலாம் வெளியில் தள்ள மாட்டாங்க. ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு தான் தோணுது. பார்த்துக்கலாம். 2 டீம்னு பார்க்கும்போது அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பேக் ஹெண்டில் கொஞ்சம் டெயில் அதிகமாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஆஃப்டர் பேஸ்லி கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. பட் இங்கே மெக்கன்சி வரைக்கும் அந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. ஸோ அந்த பேஸில் ஓகேங்கிற ஃபீல் தான். அண்டு பவுலிங்கில் பீட்டர் சிடில் இங்கே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. டாம் கரன் நல்லா பண்ணுறாரு. ஆடம் மில்லின் எக்ஸ்ட்ரா பேஸ் சில நேரங்களில் ரன்ஸுக்கு போகலாம். இந்த இடம் மட்டும் ஓகே. பட் இந்த சைடுன்னு யோசிக்கும்போது தார்ன்டனு, ஓவர்டன்னு நல்லா பவுலிங் கொடுக்குறாங்க. 2 பக்கமே அந்த பவுலிங் வந்து ஓகேன்னு தான் சொல்லணும், பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல. ஸோ அந்த பாயிண்டில் யோசிக்கலாம். பேட்டிங்கில் பார்க்கும்போது டக்கெட்டு, வெதரால்டு ஃபார்மில் இருக்காங்க. அதே மாதிரி ரோஜர்ஸு ஓகேன்னு சொல்லலாம், பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல. மேக்ஸி, ஸ்டோயினிஸு, கார்ட்ரைட்டு, வெப்சைட் இவங்கெல்லாம் கேமை டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணக்கூடிய பிளேயர்ஸு. பிகினிங்ஸ் ப்ளே பண்ண முடியும். இங்கே பெஸ்ட்டாகவும் இருந்திருக்காங்க. ஷார்ட் இந்த பர்டிகுலர் கிரவுண்டு ரொம்பவே பெஸ்ட்டு. ஒன்லி பர்ப் இந்த ஃபார்மெட்டுக்கு அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரோஸு, ஓவர்டன், பேஸ்லி இங்கே கொஞ்சம் மிடில் பெஸ்ட்டு. எப்படி பார்த்தாலும் ஸ்டார்ஸ் கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாக வச்சுருக்க மாதிரி பார்க்குறேன். டக்கெட் குறிப்பாக டாப் ஆர்டரில் இருக்குது. உங்களுக்கு பெரிய பாசிட்டிவ், செம்ம ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிற அந்த இடத்துல. அண்ட் மேக்ஸி, ஸ்டோயினிஸு, கார்ட்ரைட் மிடில் பேஸில் நல்ல ஹிட்டிங் அந்த பேஸில். அது மட்டும் இல்லை, இவங்கெல்லாம் ஸ்கொயரில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ அப்படியுமே யோசிக்கணும். ஒரே இடத்துல ஜேமி ஓவர்டனோட அந்த ஷார்ட் மேக்கிங்லாம் பயங்கரமாக இருக்குது. அது டோட்டலாக கேமை எடுத்துகிட்டு போயிடலாம் ஸ்ட்ரைக்கர் சைடு. அது மாதிரி யோசிக்கிறேன். அது ஏன்னா அவர் பெரிய அளவில் ஃபுட் மூமெண்ட் இல்லை அப்படின்னா கூட ரொம்ப சாதாரணமாக அடிக்கிறாரு. அவரோட ஹைட்டு, வெயிட்டு ஈஸியாக வந்து பாலை கேரி பண்ணி வெளியில் தூக்கி போட்டுருது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். அண்டு ஓவராலாக எப்படி பார்த்தாலும் ஸ்டார்ஸ் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக நான் பார்க்குறேன். அவங்க சேஸ் பண்ண விரும்புவாங்க. ஒரு வேளை ஸ்ட்ரைக்கர்ஸ் பேட் ஃபஸ்ட்டு பண்ணி ஸ்டார்ஸ் சேஸ் பண்ணால் ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது. 2 சைடுமே பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஹெவி தான். அதில் டாம் கரன், ஆடம் மில்லின், பீட்டர் சிடில் ஃபுல் கோட்டாக வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ஜேமி ஓவர்டன், பிரெண்டன் டக்கெட்டு அண்டு ஹென்ரி தார்ன்டனை யோசிக்கிறேன். லாய்டு போப்பு, கம்ரான் பாய்ஸ் கொஞ்சம் ஓவர்ஸ் கம்மியாக கூட வீசலாம். மேலே போட சொல்லி பவுல் பண்ண வச்சா ஓகே. சில நேரங்கள் அது மேலே போட்டாலும் பவுண்டரி டிமென்ஷன் பெருசாக இருந்தால் கூட 6க்கு போக வாய்ப்பு இருக்குது. அதுவுமே இருக்குது. அண்டு நிறைய மேலே போடும்போது சில மைனஸும் இருக்குது. மேலே போட்டு தான் விக்கெட் எடுக்க முடியும் அடிலேடை பொறுத்த வரைக்கும், ஓவல் ஷேப் இருக்கிற கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்பின்னர்ஸ் சில நேரங்களில் மேலே போடும்போது இந்த கவு கார்னர்ஸில் அடித்தாங்கன்னா 2-3 ரன்ஸ் ரொம்ப ஈஸியாக ஓடிடுவாங்க. பவுண்டரிஸுக்கு ட்ரை பண்ணாமல் கீழே அடிச்சு விட்டா கூட 2-3 ரன்ஸ் போக முடியும். டெம்ப்ட் ஆகிற பேட்டருக்கு மேலே போட்டு விக்கெட் எடுக்கலாம். அண்ட் ஸ்லாக் ஓவரில் டாம் கரன் அண்ட் பீட்டர் சிடில் எதிர்பார்க்குறோம். டக்கெட் அண்டு தார்ன்டன் இந்த சைடு எதிர்பார்க்குறோம். டாப் 14 என்னோட மைண்டில் தாமஸ் ரோஜர்ஸ், மாத்யூ ஷார்ட்டு, வெதரால்டு, டக்கெட்டு, ஹார்பரு இவங்கெல்லாம் அங்கே டாப் ஆர்டரில் இருக்கிற பிளேயர்ஸு. இவங்களை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். மேக்ஸி பாசிபிளாக பவுல் பண்ணலாம். ஒரு இன்ஜுரி கன்சர்ன்லேருந்து வரதுனால பவுல் பண்ணாமல் கூட இந்த ஆச்சரியப்படுறதுக்கலாம். ஆனால் பேட்டிங் பேஸில் டீசன்ட் ஹிட்டிங் கொடுக்க முடியும். ஒன்லி பர்ப்பு
விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அந்த பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும், ஓரளவுக்கு ஸ்டெடி பண்ணி விளையாடக்கூடிய பிளேயர் அப்படியும் யோசிக்கலாம். ஸ்டோயினிஸு, ஓவர்டன் இவங்க பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே யோசிக்கணும். டக்கெட் எண்ட் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டாம் கரன், சிடில்லு இவங்களும் எண்ட் ஓவரில் இருப்பாங்க. பாசிபிளாக தார்ன்டன் எண்ட் ஓவர். மில்னேவோட எக்ஸ்ட்ரா பேஸ், பவர் சர்ச் பவுலராக கூட மில்னேவை யோசிக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா பேஸில் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னும் யோசிக்கப்படுது. பிக் பேஸில் ரோஜர்ஸை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. டாம் ரோஜர்ஸ் டீசன்ட் ஹிட்டிங், 2 போட்டியில் ஃபெயிலியர் அப்படின்றனால அங்கே யோசிக்கிறாங்க. ஒலிப்போப்பை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். ஹார்ப்பருக்கு ஓவராக ஒலிப்போப்பு போகலாம். டக்கெட்டு சூப்பரான சாய்ஸு, எண்டோரில் வீசினா செம்ம சக்ஸஸ் கொடுக்க முடியும். பீட்டர் செட்டில் இங்கே பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. மாத்தி ஷாட்டு, ஸ்டோயினிஸு, ஓவர்டனுக்கு ஓவராக எல்லாருமே கேப்டனாக போயிருக்காங்க. டக்கெட்டு டீசன்ட் சாய்ஸு. மேக்ஸி அண்ட் டாம் கரனையும் அடிஷ்னலாக யோசிக்கணும். மேக்ஸி பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது கேள்வி. ஆனால் பேட்டிங்கில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும், பெருசாக கூட எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் டாம் கரனை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே கொடுக்க முடியும். அண்ட் எண்ட் ஓவரில் யார்கர் லென்த்து சூப்பராக வீசிட்டு இருக்காரு. யார்கர் லென்த்து எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுத்தா பண்ண முடியும். பட் டாம் கரனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுக்காட்டி அந்த வெரைட்டி கொடுக்குறாரு. லாங் அண்ட் லாங் ஆஃபில் அடிக்க வச்சு விக்கெட் எடுக்க முடியும். ஸோ அந்த பேஸில் டாம் கரனை யோசிக்கலாம் இந்த ட்ராக்குக்கு. டீம் பாருங்கள், கேப்டன் ஜேமி ஓவர்டன், வைஸ் கேப்டன் மாத்யூ ஷாட்டு. டாம் கரனை யோசிச்சுங்க. ஸ்டோயினிஸ் போன போட்டியில் மாதிரி பவுல் பண்ணுவாரா அப்படின்னு யோசிச்சா, அவர் மெல்போர்னில் எப்பயுமே பவுல் பண்ணுவார். அது நிறைய பண்ணி பார்த்துருக்கோம். இங்கே அப்படி ஒரு விஷயம் பண்ணால் பெட்டராக யோசிக்கலாம். அண்ட் பேட்டிங்லேயும் ஓரளவுக்கு ஸ்கொயரில் ஆடக்கூடிய பிளேயராக பார்த்துருக்கோம். ஸ்ட்ரைட்டாகவும் ஆடுவார், நிறைய ரன்ஸும் ஓடுவார். ஸோ அந்த பேஸ்லேயும் ஓகேன்னு தான் பார்க்கணும் ஸ்டோயினிஸை. அண்ட் வைஸ் கேப்டன் ஸ்டோயினிஸ் சைடு போகிறதுனா போகலாம். ஆனால் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே பயங்கர சக்ஸஸை கொடுத்துருக்காரு. அந்த பேஸில் போயிருக்கேன். சிடில், மில்னே, தார்ன்டன் இவங்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவராலாக பண்ண முடியும்னு நம்புகிறேன். மேக்ஸி, ஸ்டோயினிஸு, டக்கெட்டு, வெதரால்டு, ஒலிப்போப்பு இவங்களாம் பேட்டர் பேஸில் யோசிக்கிற பிளேயர்ஸு. ட்ரை பண்ணலாம். இங்கே அந்த டெம்ப்ளேட்டெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. டிஃப்ரெண்ட்டாக டீம் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.